ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக்கை நீங்களே கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக்கை நான் எப்படி சூஸ் பண்ணேன், எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டுருக்கோம். அதாவது களப்பாலங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே தான் எங்கள் தாத்தாவோட தோப்பு இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு இளநீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறேன். இப்படி கை கேட்டுற தூரத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ டாப்னு இப்படி பிடிச்சி பறிச்சிடலாம். உங்களோட பைக்கை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கோட பட்ஜெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம எந்த மாதிரி பைக்கை சூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி அதுக்கடுத்து எடுக்க முடியும். ஸோ இந்த பைக் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட பட்ஜெட்டை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கை நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது நீங்கள் எந்த கேட்டகரியில் பைக்கை ஓட்டுவீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பைக்கை நீங்கள் வாங்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு க்ரூசர் பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஓட்டுறதுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கிட்டு 1 மந்த்து 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பைக்கை அவங்க கரெக்டாக வாங்கலை அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எப்போவுமே கரெக்டான பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிட்டியில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் காலேஜுக்கு மட்டும்தான் போவேன், ஸோ அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ இல்லை நான் லாங் ரைடு அதிகமாக போவேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் நல்லா அட்வென்ச்சரிங்காக டூரிங்கும் போவேன், நல்லா ஆஃப் ரோடிங்லாம் இந்த மாதிரிலாம் போக வேண்டியலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வென்ச்சரிங் பைக் நிறையவே இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்குது. ஹிமாலயன், ஹீரோவில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்பல்ஸ், கேடிஎம் அட்வென்ச்சர், இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று நீங்கள் பெஸ்ட்டாக ஒன்று பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி அந்த பைக் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 பைக் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா RR 310, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா டியூப் 390 இல்லைனா டியூப் 250, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350. ஸோ இந்த 4 பைக்கை நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நாளில் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேனே, அப்போ இந்த பைக் தான் பெஸ்ட்டாக அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பைக் கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய பட்ஜெட்டுக்கும் என்னோடய ரைடிங் ஸ்டைலுக்கும் எனக்கு இந்த பைக் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி தோணுச்சு. ஏன்னா நான் காலேஜெலாம் முடிக்கிற போது அந்த பைக் எடுத்தேன். காலேஜுக்கும் பெருசாக போக போகிறது கிடையாது, அடுத்து வேலைக்கு தான் போக போகிறோம். ஸோ அடுத்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பைக்கை வாங்கலாமே. ஸோ அப்படி தான் நான் அந்த பைக்கை சூஸ் பண்ணேன். பெருசாக நம்ம லாங் ரைட்லாம் போகணும், ஆஃப் ரோடிங்லாம் அதிகமாக போகணும் அப்படிங்கிற அந்த பைக் நான் வாங்கலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அமைஞ்சிருச்சு. நான் அந்த மாதிரி போகிறதா இருக்குது. ஸோ அந்த 4 பைக்கில் இந்த பைக் நான் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பட்ஜெட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு கரெக்டாக இருந்தனால தான் இந்த பைக்கை நான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கான பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு அனில் இப்போ ஒரு க்ரூசர் பைக் ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கு கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான ஒரு பைக்கு. ஸோ நீங்கள் அந்த பைக் எடுக்கிறீங்க, ஒரு லாங் ரைடு போகணும், ஒரு கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு பைக் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பைக் தான் பிடிக்கும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பைக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பைக் ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டாக இருந்தால் தான் அதுக்கோட மதிப்பே. ஓகேங்களா? ஸோ லைட் வெயிட்டாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 300cc 200cc அந்த மாதிரி அதுக்கு மேலே எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். Yamaha R15 அந்த மாதிரிலாம் இருக்குது, அதுவும் சூப்பராக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சிசி அதிகமாக வெயிட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுங்க நீங்கள். ஸோ இந்த தோப்புக்கு நம்ம வந்தாச்சு. பைக் நிறுத்திட்டு மற்றதெல்லாம் பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பைக் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் ஸ்கூட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பைக் வாங்கி ஓட்டி பழகிறீங்க அப்படின்னா ஸ்கூட்டி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீரு கிடையாது இல்லையா? ஸோ ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட்டு பைக் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு பைக் நீங்கள் ஸ்கூட்டி தான் வாங்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் சிசி அதிகமான பைக்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா
அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது. உங்களுக்கு வந்து பைக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ சிசி பைக் வேணாலும் வாங்கலாம், சூப்பர் பைக்கு கூட வாங்கலாம். பட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக போயிட்டு அடுத்து வந்து வேகமாக போனீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து இந்த பைக் தான் வந்து பிடிச்சிருக்கு, இந்த பைக் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யார் பேச்சையும் கேட்டு இந்த பைக் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிடாதீங்க. ஸோ அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பைக் வந்து இருந்திருக்கும், அதனால் அவங்க வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பைக் வந்து இருந்திருக்காது. ஓட்டும் போது வந்து நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைக் வாங்கினதே வந்து வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த பைக் வந்து வாங்கினாலும் சரி டெஸ்ட் ரைடு வந்து எடுத்துருங்க. ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி வந்து டெஸ்ட் ரைடு வந்து எடுத்து பாருங்கள். ஒரு இடத்துல பைக் வந்து ஓட்டி பார்க்கும்போது அந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், ஒருவேளை பழைய பைக் கூட வச்சுருக்கலாம். ஸோ அதனால் நல்லா இருக்காது. ஒரு 2-3 இடத்துல வந்து நீங்கள் டெஸ்ட் ரைடு எடுத்து பாருங்களேன். நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பைக் வந்து வாங்குகிறோம், டெஸ்ட் ரைடு எடுக்காமல் பைக் வந்து வாங்காதீங்க, எப்போவுமே வந்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ரைடு வந்து எடுத்து பாருங்கள். ஒரு பைக் இல்லை, நிறைய என்னென்ன பைக் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த பைக் வந்து பிடிக்குதோ அந்த பைக் வந்து வாங்குங்க. ஸோ டெஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து பைக் வந்து ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து இந்த பைக் போதும் தான், நான் வந்து ஓட்டிடுவேன், எங்கே போனாலும் சரி எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து அந்த பைக் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரிவ்யூலாம் பார்க்காம பைக் வந்து வாங்காதீங்க. நிறையா பேர் வந்து யூடியூப் சேனலில் வந்து நிறையா வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இந்த பைக் வந்து இப்படி இருக்கும், அந்த பைக் வந்து அப்படி இருக்கும் சொல்லி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல பைக்ஸும் இருக்குது, நிறைய கெட்ட பைக்ஸுமே இருக்குது, ஃபெயிலியர் மாடலுமே இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைக் வச்சுருந்தாங்க அப்படின்னா பைக்கோட எப்படி இருக்குது, 1 இயர் கழிச்சு பைக் வந்து எப்படி இருக்குது, 2 இயர் கழிச்சு எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்டு வந்து வாங்க. ஏன்னா ஒரு பைக் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், 2 இயருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி யாருமே வந்து வாங்க போகிறது கிடையாது. இந்த பைக் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து நான் லைஃப் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி தான் நம்ம வாங்குவோம். ஸோ அடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அந்த பைக் வந்து விற்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பைக் வந்து பல வருஷம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியும் கூட வந்து இருக்குது. கரெக்டாக ரிவ்யூலாம் பார்த்து இந்த பைக்கை வந்து நல்லா இருக்கா, 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டினாலும் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்து வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பைக் வந்து பிடிச்சிருக்கும், பட் அந்த பைக்கை வந்து உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பைக் வந்து பிடிக்குது அப்படின்னா என்னோடய ஹைட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பைக் என்னால் ஓட்ட முடியாது. ஆனால் அந்த பைக் தான் எனக்கு பிடிச்சிருக்கும், பட் அந்த பைக் வந்து என்னால் ஓட்ட முடியாது. அந்த பைக் அதிக வெயிட்டாக இருந்தாலும் அந்த பைக் வந்து ஓட்ட முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து வேறு பைக் தான் வந்து போய் ஆகணும். நீங்கள் வந்து இல்லைனா டெய்லி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஒரு ஷார்ட் ரைடராக இருந்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரியே இருக்கும். பட் வந்து உங்களால் ஓட்ட முடியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாராலையும் ஈஸியாக வந்து பைக் வந்து எல்லா பைக்கெல்லாம் ஓட்ட முடியும். பட் வந்து நீங்கள் ஹைட்டு வந்து கம்மியாக இருந்தீங்க, பைக்கோட வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஓட்டி பார்த்துருங்க, இந்த பைக்கை வந்து நல்லா எடுத்து இந்த பைக் வந்து செட் ஆகுமா, நம்ம வந்து கொஞ்சம் லாங்காக போனாலும் நம்ம ஷார்ட்டாக இருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விதங்களாக சொல்லுவாங்க, இந்த பைக் நான் வாங்க போகிறேன்டா அப்படி சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பைக் பிடிச்சிருக்கும், அந்த பைக் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அந்த பைக்கை போய்ட்டு ஒருத்தர் சொல்லும்போது இந்த பைக்கில் மொக்க பைக்குடா அப்படி சொல்லுவாங்க. அவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பைக் அவங்க ஓட்டிருக்க கூட மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பைக்கை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் பிடிக்காமல் இருக்கலாம், அந்த பைக்கோட சவுண்டு ஏதாச்சும் ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து அந்த பைக் வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா யார் பேச்சையுமே வந்து நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு இந்த பைக்கு நல்லா இருக்கா, நான் சொன்னதெல்லாம் ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எல்லாம் நிறைய எடுத்துருங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு இந்த பைக்கை நான் கண்டிப்பாக என்னால் ஓட்ட முடியும், இந்த கேட்டகரிலாம் வந்து பைக் வந்து நான் ஓட்டுவேன், எனக்கு வந்து லாங் ரைடில் தான் போவேன், அட்வென்ச்சரிங் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக்கு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யார் பேச்சும் கேட்க வேண்டாம். இந்த பைக்கில் நல்லாவே இல்லை அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் காதலே வந்து கேட்காதீங்க நண்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்குங்க. அந்த பைக்கை வந்து நீங்கள் ஓட்டும் போது அப்போ தான் ஃபுல் ஃபீலாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்க சொல்லி ஒரு பைக்கை நீங்கள் வாங்கி ஓட்டிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பைக் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசிச்சு பார்ப்பீங்க, நமக்கு பிடிக்கல இருந்தாலும் இவன் சொல்லி நம்ம வாங்கிட்டோமே அதனால் வந்து இப்படி இருக்கே அப்படி சொல்லி யோசிச்சிருவோம். இதே நமக்கு ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பைக்கில் சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு வந்து பெருசாக தெரியாது, பிரச்சனை தானே வந்திருக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சரி பண்ணி போய்கிட்டே இருந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வந்து பைக் வந்து வாங்க நண்பா. ஸோ எல்லா டிப்ஸும் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இளநீ பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு வந்து இப்போ என்கிட்ட அருவா வந்து கிடையாது, செவ்வழனி வந்து கையில் வந்து இருக்குது, ஈஸியாக கைட்டே வந்து பறிச்சிட்டேன். பட் வந்து அருவா வந்து இல்லை, இதை வந்து எப்படி வந்து உடைக்கலாம் அப்படின்னா பாருங்கள்.
உடஞ்சிருச்சு. ஸோ அருவா இல்லாத சமயத்தில் வந்து இந்த மாதிரி தான் உடச்சி நம்ம வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ஒரே ஒரு கீரல். இந்த வீடியோ வந்து அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம். ஜெய்ஹிந்த்.